கலந்திட விரைந்து வாருங்கள். அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காணக்கூடும். பொருள் வாழ்வை நீக்கி அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்னும் இயேசுவின் வார்த்தைகளை மனதில் இருத்தி இறைவனையும் அடுத்தவரையும் அன்பு செய்வோமாக. உன்னதரும் மேலானவருமான ஒரே மெய்யான தந்தையே, எல்லா வணக்கமும் மரியாதையும் நன்றியும் மகிழ்ச்சியும் உமக்கே உரியது. இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இன்று நம் பங்கின் திருவிழா நம் அனைவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும் பெருவிழா. நம் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயுவை கொண்டாடும் அருள் விழா. புனித யூதா ததேயுவை பற்றி சற்றே நாம் அறிந்து கொள்வோம். புனித யூதா ததேயு இயேசுவின் சீடர் என்பது மட்டுமல்ல, இயேசுவை போன்ற முகசாயலை உடையவரும் இயேசுவின் நெருங்கிய உறவினரும் ஆவார். கத்தோலிக்க திருச்சபை இவருடைய திருநாளை அக்டோபர் 28ஆம் நாள் கொண்டாடுகின்றது. யூதா ததேயு முதல் நூற்றாண்டில் கலிலேயாவில் பிறந்தார். சிரியாவில் இவர் மரணமடைந்தார் என கூறப்படுகிறது. இவர் ஏறக்குறைய இயேசுவின் வயதை ஒத்தவர். விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. இவர் கைவிடப்பட்டோரின் பாதுகாவலர், இயேசுவின் உண்மையான சீடர். புனித யூதா ததேயுவின் மேல் உண்மையான ஆழமான நம்பிக்கை கொண்டு இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் அவரின் பரிபூரண ஆசி கிடைக்கப் பெறுவதாக. நாம் இன்று அவருக்கு விழா எடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நம் பங்கு விழா மட்டுமன்று, நம் குடும்ப விழா. இப்பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒற்றுமையுடனும் இறைவனின் அருள் வேண்டி கொண்டாடும் குடும்ப விழா. புனித யூதா ததேயு நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விடியலாக இருக்கின்றார். மலையென பிரச்சனை வந்தால் என்ன, அவரை உளியாக எடு, தகர்த்து விடலாம். முட்கள் பாதையில் குவிந்தால் என்ன, அவர் பாதம் மேல் உன் பாதம் வைத்து பயணப்படு. ஒற்றுமையுடனும் இறை பக்தியுடனும் இணைந்து செயல்பட புனித யூதா ததேயுவை நமது வாழ்வின் வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்தால் 7 கடல்களும் நம் தலைக்கு மேல். மேலும் இவ்விழாவின் மகிழ்ச்சியும் பக்தியும் நம்பிக்கையும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கரை புரண்டு ஓட வரம் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் தேவாலய வளர்ப்போம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை புதிய நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆட்சியின் பொருட்டு
பேரின்பத்தின் நாளை பொருளந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆதி திருச்சபையில் முதலாக பிற இனத்தவரின் நுழைவையும் அவர்கள் மீதும் தூய ஆவியின் கொடை பொழியப்பட்டதை எடுத்து கூறுகிறது இவ்வாசகம். முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25 26 முடிய, மீண்டுமாக 34 35, மீண்டுமாக 44 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன் தான் என்று அவரை எழுப்பினார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கை உடையோர் தூய ஆவியின் கொடைகள் பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன்
தமது ஒரே திருமகனையே உலகிற்கு அனுப்பினார் எனவும், அன்பே உருவான கடவுளின் மக்களான நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் எனவும் திருத்தூதர் யோவான் கூறுவதை இவ்வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ள நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தாம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தாம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களுடைய முகத்தை பார்த்து ஹேப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். என் முகத்தை பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து. காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, கொட்டிட்டீங்களான்னு கேட்காதீங்க. எல்லாம் கேள்வி பார்க்கலாம். காலையில் சாப்பிட்டீங்களா? ஒரு அம்மா சொல்கிற மாதிரி கேட்குது, சீக்கிரம் முடிச்சேன்னா நான் போய் கொட்டிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. பங்கு தந்தை ஃபாதர் மைக்கேல், ஹேப்பி ஃபீஸ்ட் ஃபாதர். எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட இன்னைக்கு எனக்கு பங்கு கிடையாது, நானாக தனியாக பூசை வச்சுருக்கிறேன். வசமாக நீங்கள் சிக்கியிருக்கிறீங்க. அதனால் நிறைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்ட்டு வந்திருக்கிறேன். யூதா ததையோ எத்தனாவது சீடர்? சும்மா சொல்லுங்களேன், 12ல் ஏதோ ஒரு நம்பரை சொல்லுங்கள். பார்த்தீங்களா? விடு. எல்லாரும் யூதா ததைக்கு விழா கொண்டாட வந்திருக்கின்றோம். சொல்லிட்டா எல்லாரும் விரல எண்ணிக்கிங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, யூதா ததேயோ. எத்தனாவது புனிதர்? குன்னே போடுவேன். 9வது திருத்தூதர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இன்னைக்கு யூதா ததையை பற்றி இந்த அம்மா முன்னுரையில் சொன்னாங்க. எல்லாரும் மனசுல பதிவு நல்லா பண்ணிக்கணும். யூதா ததை எத்தனாவது திருத்தூதர்? பூசை முடிஞ்சு வெளியே என்கிட்ட யாரெல்லாம் ஆசீர்வாதம் வரீங்களோ எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்பேன். அதனால எனக்கு ஒரு நன்மை, யாரும் வரமாட்டீங்க. அதனால வரமாட்டீங்க. 9வது திருத்தூதர். யூதா ததையும் இயேசுவும் நிறைய பேருக்கு ரெட்ட குழந்தைகள் இருப்பது போல இயேசுவும் யூதா ததையும் ஒரே மாதிரி இருப்பார்கள். அதனால்தான் யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கின்ற வேளையில இயேசுவைக்கு பதிலாக யூதாஸ் ரொம்ப புத்தியா செயல்பட்டான். நான் யாரை முத்தம் விடுகின்றனோ அவர்தான் அப்படின்னா. ஏன்னா மாறி போய் யூதா ததையை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இயேசுவும் அவரும் ஒரே மாதிரி இருந்தபடினாலே யூதாசு யூதா ததைக்கு பதிலா இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தபடினாலே யூதா ததையும் இயேசுவும் இரட்டை குழந்தைகள் போல இருந்தார்கள். 2வது விஷயம் சொல்லிட்டேன் இல்லையா? முதல் விஷயம் திருத்தூதர்ல எத்தனாவது திருத்தூதர்? இந்த வருஷம் நீ 9வது போய் நல்லா படி. 2வது அவர் யூதாஸ் இஸ்காரியோத் அல்ல, யூதா ததேயுவை ஆண்டவர் சீடராக எடுத்தார். இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த யூதா ததேயு யார் என்றால் புனித சூசைப்பருடைய சொந்த அண்ணன் மகன். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். யூதா ததேயு யாருடைய அண்ணன் மகன்? எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். சூசைப்பருடைய அண்ணனுடைய மகன். இந்த யோவான் புத்தகம் 2வது அதிகாரத்துல கானாவூர் கல்யாணம் ஒண்ணு நடந்தது. என்ன நடந்தது? அங்க இயேசு என்ன பண்ணாரு? தேவிகள் எல்லாம் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொன்னார்.
உங்களை எல்லாம் அவங்களுக்கு தான் கேள்வி, நீங்க கேட்க மட்டும் செய்யும். நீங்க எலெக்ஷன் டைம்ல கத்தன மாதிரி இப்ப கத்தக்கூடாது. அதனால எல்லாரும் நல்லா கவனிக்கணும். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு செய்த புதுமை யூதா ததை வீட்டில் தான் நடந்தது. யார் வீட்டில் நடந்தது? யூதா ததை வீட்டில் தான் நடந்தது. அந்த யூதா ததை தான் கானாவூர் வீட்டில் அந்த புதுமை, இயேசுவினுடைய முதல் புதுமை நடந்த அந்த வீட்டில் யூதா ததை தான் மாப்பள, மணமகன். என்னது? மணமகன். அப்ப சூசைப்பர் உயிரோடு இல்லை. மாதாவுக்கு எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பெண்கள் தங்க வீட்டுக்கு, தங்களுடைய சொந்த வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் சூசைப்பர் இறந்தாலும் மாதா யூதா ததை அண்ணனுடைய மகன் வீட்டிற்கு மகனை கூட்டிட்டு, இயேசு கூட்டிட்டு போறாங்க. கணவன் வீடு மனைவி என்ற பாகுபாடு மாதாவிடத்தில் இல்லை. எல்லா வீடும் ஒரே வீடு. தன்னுடைய கணவன் சூசைப்பருடைய அண்ணன் வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்திற்கு மாதா இவங்களை கூட்டிட்டு போறாங்க. இங்கே இவர் மணமானா இருக்கிறார். மணமானா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கல்யாணம் நடக்கின்றது. நடக்கின்ற பொழுது இந்த யூதா ததையினுடைய வாழ்வில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படுகின்றது. கல்யாணத்திலேயே என்ன கஷ்டம்? யூதா ததையோ தன்னுடைய அண்ணன் கசின் பிரதர் இயேசுகிட்ட போய் சொல்லல. பிரியமானவர்களே, பெண்களுக்கு கண்கள் எல்லா சொந்தத்திலும் பதிந்திருக்கணும். ஓரவஞ்சனை இருக்கவே கூடாது. ஓரவஞ்சனை. எங்கேயோ வாழைப்பழத்துல ஊசி சொல்லுங்களே ஃபாதர், திருவிழா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். மாதா அந்த குடும்பத்தை உற்று நோக்கினார்கள். தன்னுடைய சொந்தக்கார வீடுன்னு இல்ல, தன்னுடைய கணவருடைய அண்ணன் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மாதா கண்ணோக்கினார்கள். நம்முடைய வீடுகளில் மாதாவுடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். மாதாவுடைய கண்கள் நம் மீது பதிந்திருந்தால் என்ன குறை ஏற்பட்டாலும் மாதாவை தீர்த்து வைப்பார்கள். மாதாவை தீர்த்து வைப்பார்கள். அப்போ சூசைப்பருடைய அண்ணன் மகன் வீட்டிற்கு போயிருக்கக்கூடிய மாதா அந்த கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே இயேசுவிடத்தில் போறாங்க. ரசம் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறாங்க. உடனே இயேசு சொல்றார், அம்மா உனக்கு எனக்கு என்ன, அமைதியாரு, வெளியே சொல்லாத. உடனே சொல்றாங்க சீடர்களிடத்தில், அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள், அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள். இயேசுவினுடைய முதல் புதுமை இன்னைக்கு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் மிக்க வார்த்தை சொல்லுகின்றேன். மீகா 7:15 சொல்லுகின்றது, உன்னை அதிசயங்களை காண செய்வேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குடும்பங்களில் இன்றைய யூதா ததை திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா வீடுகளிலும் கானாவூர் அற்புதத்தில் ஆட்சி புரிந்து முதல் மகிமையை நடத்திய ஆண்டவர் இன்று உங்களுடைய குடும்பங்களில் இந்த திருவிழாவின் வழியாக, இந்த திருப்பலியின் வழியாக ஒரு புதிய அற்புதத்தை நடத்த இருக்கின்றார். பிரியமானவர்களே, யூதா ததையோ எல்லாரும் யூதா ததையினுடைய சுருவத்தை பாருங்க. அவர் கை நெஞ்சில் ஒரு இயேசுநாதர் இது வச்சிருக்கிறார். அது என்ன சொல்லுது பாருங்க. எல்லாரும் யூதா ததைக்கு வரீங்க, என்னது சொல்லுங்க, அது என்னது, அது எதுக்கு வச்சிருக்கிறார்? பிரியமானவர்களே, நான் ரொம்ப சின்ன பையன். எங்கள் அப்பா நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு பங்குல பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் அதே ஸ்கூலில் டீச்சர். ஒரு சாட்சியாக சொல்கின்றேன். ஏன்னா நான் சாமியார் ஆனது 1998 மே 7. அந்த
அந்த மே 7ஆம் தேதி குருப்பட்டம் பெற்ற நாள். 1998 மே 10ஆம் தேதி இந்த யூதா தேதி கோயிலில் 3வது நாள், சாமியாராகி 3வது நாள் நான் இங்கே திருவிழாவில் மாலை பூசை வைத்தேன். அதுக்கு பின்னால் 26 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு தான் அந்த கோயில் பதிப்பீடத்தில் நிற்கிறேன். ஒரு கை தட்டலாமே. நீ சொல்லி கொடுத்து கை தட்ட வைக்கிறியே அப்படின்னு நினைக்காத. போன மே 7ஆம் தேதி என்னுடைய குறிப்பிட்ட நாள் உங்கள் ஃபாதர் பூசைக்கு கூப்பிட்டார். மே 7ஆம் தேதி போன வருஷம். ஞாபகம் சக்தியாக மனசில் இருக்குது. கடவுள் கொடுத்த ஞாபக சக்திக்கு நன்றி சொல்கிறேன். மே 7ஆம் தேதி நான் மைக்கிள்கிட்ட சொன்னேன். நானும் மைக்கிளும் ஒரே குருகுலத்தில் படித்தவர்கள். நான் தியாப்பனாக இருந்தேன். அவர் சாமியாரை உள்ள வந்தார் மேஜர் சென்னையில். அப்போ மைக்கிள்கிட்ட போன வருஷம் சொன்னேன், ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மைக்கிளுக்கு உருப்பட்ட நாள் வருது. எங்கள் அப்பாட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், அதனால் 1 நாளைக்கு வரேன் அப்படின்னேன். அந்த ஒரு 1 நாள் 300 வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். 363 நாள் கழித்து தான் இன்றைக்கி கூப்பிட்ருக்காரு. அந்த இன்னொரு நாளுங்கிறத 300 கடவுளுக்கு நம்ம எப்போ நிற்கணும்னு தெரியும், அப்போ தான் நிறுத்துவார். அப்போ நான் சின்ன பையன். அப்போ எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் இருக்கிறவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அப்போ ஒரு ஃபாதர் எங்கள் அப்பாவை ஆசீர்வதிக்க வந்தவர் சொன்னார், கோயம்புத்தூரில் NGO காலனியில் யூதா ததைன்னு ஒரு கோயில் இருக்குது, அதில் வேண்டிக்கிங்க அப்படின்னாரு. நாங்கள் எங்கள் அப்பா எல்லோரும் குடும்பமாக போய் வேண்டோம். எங்கள் அப்பா நல்லாயிட்டாங்க. இன்றைக்கி 87 வயசு கழிச்சு நன்கு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வருஷம் யூதா ததை கோயில் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய மறை மாவட்டம் ஆரம்பித்த 25வது ஆண்டு எங்களுடைய பங்கினுடைய கிளை பங்கியில் அருள்தா ஜேம்ஸ் பிஷப் தவுட்டுப்பாளையத்தில் யூதா ததை கோயிலில் கொண்டு வந்தார். நம்முடைய மறை மாவட்டத்தில் 2 யூதா ததை கோயில் தான் இருக்குது. ஒன்று எல்கில், இன்னொன்று தவுட்டுப்பாளையம். அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு யூதா ததை மேலே பயங்கரமான பக்தி. இயேசுவுக்கு 12 சீடர்கள். இந்த 12 சீடர்களில் அதிக அற்புதம் செய்யக்கூடியவர் புனித யூதா ததையோ. பிரைஸ் தி லார்ட். இந்த யூதா ததையோ தான் ராயப்பர் தலைமை, அருளப்பர் அன்பின் சீடர். ஆனால் யூதா ததைக்கு ஏன் அற்புதம் செய்யும் ஆற்றல் அதிகம் அப்படின்னா, நெஞ்சில் ஒரு இயேசுநாதரை இப்படி சுமந்திருக்காரு. தெரியுதா? அது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நான் எழுதிட்டு வந்தேன். அவ்வளோ கொஞ்சம் வயசாகிறதுனால ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாகுது. அதனால் எபடேஷா அப்படிங்கிற ஒரு அரசன், ஒரு ஆட்சி, ஒரு என்ன சொல்கிறது, எடேஷா அப்படிங்கிற ஒரு நாடு. எடேஷாங்கிற நாட்டில் அவக்கார் அப்படிங்கிற ஒரு அரசன். அந்த இதுக்கு அதுதான் காரணம், எல்லாரும் கவனிக்கணும். எடேஷாங்கிற நாட்டில் அவக்கார் அப்படிங்கிற ஒரு அரசன். அந்த அரசனுக்கு தொழுநோய் வருகின்றான். தொழுநோய் வந்தோன்னையும் அவன் கேள்விப்படுறான் ஒரு விஷயத்தை. ஒரு நூற்றுவர் தலைவன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறான். என்னுடைய ஊழியக்காரன் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நீ வா, வந்து சுகம் கொடு, ஆனால் நீ வருவதற்கு என் வீட்டில் நான் தகுதி இல்லை அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது அந்த எடேஷ அரசன் ஒரு ஓவியனை கூப்பிடுறான். ஓவியனை கூப்பிட்டு இயேசுநாதருடைய படத்தை வரைகின்றான். வரைஞ்சு ஒரு ஊழியக்காரன்கிட்ட, படைத்தலைவன்கிட்ட அந்த படத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் இயேசுநாதர் இடத்தில் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அவரை நூற்றுவர் தலைவன் வீட்டுக்கு வந்த மாதிரி என்னுடைய அரச மாளிகைக்கு அவனை வர சொல்லி, ஆண்டவரை வர சொல்லி, எனக்கு தொழுநோய் சுகமாக்கி கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறான். இந்த படத்தை எடுத்துட்டு அந்த படைத்தலைவன் அங்கே இயேசுநாதர்கிட்ட போய் பார்க்குறான் அந்த படத்தை. இந்த படத்தை பார்த்தோன்னே இயேசுநாதர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் எழுதப்பட்ட வரலாறு. அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ வரத்துக்கு நேரம் இல்லை,
ஆனா இந்த படத்தை நான் ஆசீர்வதிச்சு என்னுடைய முகப்பிரசனத்தை இன்னும் அதிகமாக்கி நான் என்னுடைய ஒரு திருத்தூதரிடத்தில் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதா ததையை கூப்பிட்டு யூதா ததையிட்ட சொல்றாரு, இந்த படத்தை எடுத்துட்டு அந்த மனிதனை போய் அரசனை நீ சந்தி அப்படிங்கிற. அந்த சந்திக்க போகின்ற பொழுது அரச மாளிகைக்குள்ள போகும்போது யூதா ததை அந்த இயேசுநாதர் படத்தை நெஞ்சில் இப்படியே வச்சுட்டு போன உடனே அரசன் தொழுநோயிலிருந்து குணம் பெறுகின்றான். அதிலிருந்து அந்த அரசன் தன்னுடைய நாடு முழுவதையும் இயேசு கிறிஸ்துவினுடைய மக்களாக மாற்றுகின்றான். அதிலிருந்து இந்த படத்தை யூதா ததையும் கிபி 67 கோடாலியால் வெட்டி கொல்லப்பட்டுகின்ற வரை அவர் யூதா ததை இந்த படத்தை நெஞ்சில் அப்படியே சுமந்துட்டு இருக்கிறார். இந்த படத்தை அவர் வைத்துட்டு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அந்த படத்தை ஒருத்தன் வரைந்தாலும் முதல் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பியவர் ஆண்டவர் அவருக்கு தான். அதனால யூதா ததைக்கு யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் அவர் பாதுகாவலர் தெரியுமா? நம்பிக்கை இழந்தவர்களுக்கு அவர் பாதுகாவலர், தொழுநோயாளர்களுக்கு அவர் பாதுகாவலர். இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, காதுக்குள்ள செவிப்பறை அப்படின்னு ஒண்ணு இருக்கின்றது. அந்த செவிப்பறை காது கேட்காதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த செவிப்பறைக்கு அவர் பாதுகாவலர். இப்பெல்லாம் உலகத்தில் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக் இதயத்திற்கு யூதா ததை தான் பாதுகாவலர். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து உழவர்கள், விவசாயிகளுக்கு அவர்தான் பாதுகாவலர். விவசாயிகள் யூதா ததை பைபிள்ல ஒரே ஒரு இடத்தில் ஆண்டவரிடத்தில் பேசுகின்றார். யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல பேசுறார். ஒரே ஒரு இடத்தில் ஒரு திருமுகம் எழுதி இருக்கின்றார், யூதா திருமுகம் என்று. இந்த யோவான் புத்தகம் 14:22 இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, அவர் ஆண்டவரிடம், ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுறார். நாமெல்லாம் பூசையில் இப்படி சொல்றோம். என்ன சொல்றோம்? அமைதி, சமாதானம் அப்படிங்கிறது இந்த யூதா ததை கேட்ட கேள்வியினால் தான் வருகின்றது. ஆண்டவர் சொல்கின்றார் அவருக்கு, அமைதியை விட்டு செல்கின்றேன், உலகம் தர முடியாத அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்பதான் சொல்றார், முதல் துணையாளராகிய பரிசுத்தாவியை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதா ததை கேட்ட கேள்விக்குத்தான் ஆவியானவரை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். அப்ப யூதா ததைய எத்தனை துண்டா வெட்டினாங்க சொல்லுங்க பாருங்க. எடுத்தோடனே அவருடைய கழுத்தை வெட்டவில்லை. 67 மெசபடோமியால, இன்னைக்கு ஈரான் நாடு, அவரை முதல்ல என்ன வெட்டினாங்க தெரியுமா? கீழே பாதத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக கோடாலியில் வெட்டிட்டு வந்தார்கள். கோடாலியில் எடுத்தோடனே கழுத்தை வெட்டியிருந்தா உயிர் போயிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இயேசுநாதர் மேல இருக்கு பைத்தியமா? பார்க்கலாம், சோதிக்கலான்னு சோதிச்சு முதல்ல காலில் இருக்கக்கூடிய 10 விரலையும் வெட்டினார்கள். அடுத்து கால், முழங்கால், இடுப்பு, கை எல்லாம் வெட்டிட்டு கடைசிய கழுத்தை வெட்டினார்கள். நாமளா இருந்தா கோடாலி தூக்கும் போது கோடாலியில் வெட்டின ஒரு புனிதர், அவர் ஒரு திருத்தூதர், அவரை நாம் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு விழா. உங்களுடைய வீடெல்லாம் இன்னைக்கு காணாவூர் கல்யாணத்தின் வீடாக மாறட்டும். உங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தி ஃபாதர் அழகாக வாசித்தாங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அநேக பகுதியிலிருந்து இன்னைக்கு யூதா ததை கோயிலுக்கு வந்திருக்கிற நீங்கள்
ஒரு அழகான திருத்தூதரை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கின்றீர்கள். அவர்கிட்ட இன்னைக்கு நான் மறையுறையில் ஆவியானவர் வழியாக சொல்லப்பட்டதில்லை. வெறுமையான ஜாடி, அதில் தண்ணீர் ஊற்றப்படுகின்றது. ஆண்டவர் எதுவும் செய்யல. அந்த தண்ணிக்கு முன்னால வந்து நின்று ஒரு சின்ன ஜெபம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு திருச்சபை ஜெப ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். நிறைய ஜெபிக்க சகோதரனே. விழா கொண்டு விடுவது நல்லது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது. இன்னைக்கு நான் ஃபாதர்ட்ட காலையில ஒண்ணு பகிர்ந்துட்டேன். சமீபத்தில் தக்கலை மறை மாவட்டத்திற்கு தியானம் குருக்களுக்கு கொடுக்க போயிருந்தேன். நானும் ஃபாதர் ஸ்டீவனும். அவர்கள் தக்கலையில வைக்காம கேரளால மூலமட்டம் அப்படிங்கிற இடத்துல அந்த தியானத்தை நடத்தினார். சுருக்கமா முடிக்கிறேன். அப்ப அந்த தியானம் கொடுத்துட்டு இருக்கும்போது அது 2 மலைகளுக்கு இடையில பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கில இந்த தியானம். அப்ப அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் சொன்னாங்க, பக்கத்துல ஒரு மௌன மடம் இருக்கட்டும். சிஸ்டர்களுக்கு தான் நிறைய மௌன மடம் இருக்கு. இந்த மௌன மடத்துல ஃபாதர்ஸ் வந்து 24 மணி நேரம் நற்கனை வச்சு ஜெபிக்கிறாங்க, வெளியவே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அந்த ஃபாதர்ஸ் போய் எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு தியானத்தினுடைய இடையில நாங்க அங்க போயிருந்தோம். அங்க போயிருந்த போது அந்த ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு அனுபவம் இருக்கு, மௌன மடங்கள் ஃபாதர்ஸ் எங்கெல்லாம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் யார் போனாலும் முதல்ல 2 கோதுமை ரொட்டி துண்டும் ஒரு கோதுமை கஞ்சி கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு ஃபாதர்ஸ்களை பார்க்கறத விட இந்த கோதுமை ரொட்டி தான் திங்கன்னு போனேன். சிரிக்கிறீங்க, அப்படி இல்லை. அங்க போனோடனே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அங்க உள்ள அந்த ஃபாதர்ஸ்களை பார்க்க முடியும்னா இப்படி ஜன்னல்ல இப்படி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க எல்லாரும் கவனிங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க கேரளால ஒரு பிஷப் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போப்பான்ற உத்தரவு வாங்கி அவர் வந்து அந்த மூல மட்டத்துல நற்கரணைக்கு முன்னால விடிய காலை 2 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் போட்டு கை விரிச்சு ஜெபிக்கிறார். எதுக்கு? இந்திய தேசம். அப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10-50 பேர் காலையில பூசையில் அப்படி வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற பாதட்டவிங்கெல்லாம் யார் ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். இந்த மலை மேல இவங்க தினமும் காலையில இந்த பூசைக்கு மட்டும்தான் மலையில இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து இந்த பூசை பார்ப்பார்கள், நற்கண்ணை வாங்குவார்கள், மீண்டும் மலையில ஏறிடுவாங்க. அந்த நாள் முழுவதும் இவர்கள் இந்த மலையில இருந்து இந்த 50-60 பேர் இந்த மலையிலிருந்து நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறார்கள் அப்படின்னா ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பிரியமானவர்களே, இது ஜெப ஆண்டு. நிறைய யூதா தேதியினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி, உங்க வீடு இன்னைக்கு காணாவூர் கல்யாணம், மாதாவும் இயேசுவும் மணமகனாகிய யூதா தந்தையும் உங்களுடைய வாழ்வில் வந்திருக்கிறாங்க. மணமகனாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு சந்தோஷமான நாளில் ரசம் தீர்ந்த அந்த நாள். ஆனா ஆண்டவர் முதல் அற்புதத்தை நடத்தியது போல நீங்க இந்த நேரத்துல என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, எது வேணுமோ, மாதா உங்களுடைய காரியத்தை இயேசுவிடத்தில் கொண்டு போகட்டும். புலம்பல் 3:22 சொல்லுகின்றது, இன்னைக்கும் நீ நிர்மூலமாகாமல் இருப்பது என்னுடைய கிருபை அப்படின்னு சொல்லுகின்றது. அதனால இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய யாருமே எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை உன்னுடைய வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வீட்டில் திருமணம் தடைபட்டு இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே கடன் தொல்லை பயங்கரமா இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்வது அப்படிங்கிற கஷ்டத்தோடு நீ வந்திருக்கலாம். சகோதரமே, கவலைப்படாதே. நீ வந்திருப்பது மாதாவுடைய பரிசுத்த பிரசனம் நிறைந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு. இந்த விழா கொண்டாட வந்திருக்கக்கூடிய நீ, ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி நீ அழைச்சு வந்திருக்கிறார் அப்படின்னா உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கின்றார். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது போல இந்த பங்கில் ஒரு பெரிய அற்புதத்தை, எழுப்புதலை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்.
நீ நினைக்காதெல்லாம் ஆண்டவர் நடத்த இருக்கின்றார். அவர் சொன்னார், இந்த கல்லிலிருந்து நான் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுப்பேன் என்று. இந்த கற்கள் கூவும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பைபிள் சொல்லுகின்றது 2 நாளாகமம் 14:11 எல்லாம் லேசான காரியம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார், ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் திருப்பாடல் 33:9 சொல்லுகின்றது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த பூசைக்கு வந்திருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்ன வாழ்க்கை, தற்கொலை செய்து கொள்ளலாம் கூட நினைச்சிருக்கலாம். கவலைப்படாதே, கவலைப்படாதே. எல்லாரும் கண்ணை மூடி நமக்காக வெட்டுண்ட மரித்த மகா பரிசுத்தமான சூசையப்பருடைய அண்ணன் மகனை கொண்டிருக்கக்கூடிய பாதுகாவல் நிற்க பங்கில் நாம் இருக்கின்றோம். இயேசுவினுடைய உறவினர், அவர் சொல்ல பரிந்துரைக்க நமக்கு நடக்கும். ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து அன்பு செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த குருத்துவத்திற்கு நன்றி கூறுகின்றோம். யூதா தந்தையினுடைய பரிசுத்தமான பரிந்துரை ஜெபத்தை நாடி இந்த திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. மாதாவே, இவர்களுக்காய் பரிந்து செவியுமா. ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த வீட்டில் கண்டுபிடித்தது போல இந்த வீட்டில் எதெல்லாம் இவருடைய வீட்டில் காணாமல் போயிருக்கின்றதோ, எதெல்லாம் தீர்ந்து போயிருக்கின்றதோ, எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் வேண்டி வேண்டி கிடைக்காமல் இருக்கின்றதோ, எனக்கு இது கிடைத்தால் நல்லமாய் இருக்கும் என்று நீண்ட நாட்களாக யூதா தந்தையிடத்தில் ஜெபித்தவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஓவியத்தை எடுத்து அபக்கார் என்ற மனிதன் அரசருக்கு சுகம் கொடுத்தது போல இங்க ஒருவேளை யாராவது கேன்சர் நோயினாலே அல்லதாவது இது வெளியே சொல்ல முடியாத நோயினாலே இருந்தார்கள் என்றால் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் இவர்களுக்கு சுகத்தை அனுப்புகிறார்கள். இவர்கள் சுகம் பெறட்டும். நம்பிக்கை இழந்தவர்களின் பாதுகாவலரான புனித யூதா தந்தை உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது போல, நாரி போன லாசர் உயிர் தெளிந்தது போல இவருடைய குடும்பங்கள் தலைத்தோங்கட்டும். இந்த திருவிழா இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அம்மா மரியே, புனித சூசையப்பரே, புனித யூதா தந்தையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே.
இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது போல என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு என்கின்ற நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்ற வேளையில் இந்திய தேசத்தினுடைய தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தை உட்பட இங்கே இருக்கக்கூடிய கன்னியர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய எல்லாரோடு இணைந்த இந்த பங்கின் மக்கள் குடும்பங்களையும் குடும்பத்தாரையும் தேவைகளோடு கொடுத்து எல்லாரும் கைகூப்பி மிகுந்த பக்தியோடு ஒருமனப்பட்டு இந்த தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நீர் மிகவும் அன்பு செய்யும் எங்கள் அன்னையாம் திரு அவை, திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது அன்பை எந்நாளும் உயிர்த்துணர்வும் அதை பிறரோடு பகிர்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் உமது அன்பில் நிலைத்து வாழவும் அதன் வழியாக குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறையே, 12ஆம் 11ஆம் 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை எழுதி முடிவிற்காக காத்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும். நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று வருங்காலத்தில் சமுதாயம் போற்றும் மிகச்சிறந்த குடிமக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித யூதா ததேயுவின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இன்று போல் என்றும் மிக சிறந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து சமுதாயத்தில் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் வடிவே இறைவா, இன்று எமக்காக திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களை உம் பாதம் வைக்கின்றோம். நீரே அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து தொடர்ந்து இறைப்பணி ஆற்ற வரம் தர வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எம் பங்கு தந்தைக்காக இந்நேரத்தில் மன்றாடுகின்றோம். இப்பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீரே ஆசீர்வதித்து அவரை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எம் பங்கு மக்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வின் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று முழுமையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று புனித யூதா ததேயு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஆலயத்தில் என்ன வேண்டி வந்திருக்கின்றோமோ அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டம் மக்களாகிய நாங்கள் யூதா ததேயுடைய இந்த பரிசுத்தமான ஆலயத்தை அவரோடு இணைந்து எங்களை காணிக்கையாக என்னுடைய தேவைகளை என்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கட்டாயம் என்ற நற்செய்தியில் என் நாமத்தில் நான் நீ கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கொடுத்து எங்களை தொடர்ந்து நல்ல உடல்நல சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் அமைதி நிறைந்த மன சமாதானத்தோடும் முழு சுதந்திரத்தோடும் வாழக்கூடிய ஆற்றலை இந்த திருப்பலியின் வழியாக எங்களுக்கு நீ பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உள்ளதெல்லாம் அள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவது நான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவது நான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவனே உயிரோடு உள்ளவன், உள்ளதெல்லாம் அள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவது நான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவது நான் நியாயமா? சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருவிழா திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்ற நாமடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக இவ்வாறு நாங்கள் உடைய மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உம்முடைய பேரிரக்கத்தின் நல்ல அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக
எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் படையன அழைக்கப்பட்டு வீழ்ச்சுற்ற படைப்படைத்து புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கானை துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடினதாவது. எல்லாரும் ரொம்ப பக்தியாகவும் வருடத்துக்கு ஒரு தடவை புனிதர் வழியாக நாம் நன்றி செலுத்த எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஒரு விஷயம் என்னவென்றால், இடைக்காலத்திலே யூதா பிரதேசை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. யூதா கதையும் யூதாசும் பேர் ஒரே மாதிரி இருந்ததுனால யூதா கதையினுடைய பக்தி அப்படியே மழுங்கி மறைந்து போனது. பிரியமானவர்களே, கடவுள் சாதாரணமானானா புனித பிரிட்ஜிட் அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து சொன்னார், புனித பெனடிக்டுக்கும் 2 பேருக்கும் காட்சி கொடுத்து சொன்னார், என்ன உலகத்தில் மக்கள் யூதா கதையை எல்லாம் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ பிரிட்ஜிட் அம்மா கேட்டாங்க, என்ன செய்யணும்? மீண்டும் யூதா கதையினுடைய பக்தியையும் நவநாளையும் ஆரம்பி அப்படின்னாங்க. இது வரலாறு. அதுக்கு பின்னால் யூதா கதையினுடைய புதுமைகள் ஏராளமாக நடக்க ஆரம்பித்தது. நிறைய செபிக்க ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் எல்லாரும் கை கூப்பிடுவோம். இன்னைக்கு பூசைக்கு வந்திருக்கிற நாம் ரொம்ப பக்தியாகணும். ஏனோ தானோன்னு இந்த பூசையை நம்ம ஒப்பு கொடுக்காம, பூசை படி போல் பாக்கிய செல்வம் எதுவுமே இல்லைங்க. பூசையில் கேட்டு கிடைக்காதது எதுவும் இல்லை. ஜபத்திலெல்லாம் மேலான ஜபம் இந்த பூசை தான். ஒரு சிலர் அப்படியே சாதாரணமாக இருக்கிறீங்க, உருக்கமாக இந்த பூசையில் உன்னதமான இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஜெபத்தால் ஆகாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுல. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றல் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பணித்தவாறே குருக்களாகிய நாங்கள் இந்த கல்வாரி திருப்பலியை புனித யூதா கதையோடு இணைந்து இந்த மறை நிகழ்வுகளை உமக்கு நன்றியாக கொண்டாடி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வனமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர்குள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அனைவரும் உடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதனுக்கு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், நாச்சியின் மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலரும் திருத்தூதரனாகிய புனித யூதா ததேயு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புதவு ஆக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் இருக்கின்ற என் குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்து அருளும். கனி உள்ள தந்தையை எங்கும் சிதறொன்றிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன உடைய சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவுந்து அர்ப்பணிக்கக்கூடிய அடியார்களாக இருக்கின்ற எங்கள் உறவுகள் அனைவரையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்திய உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவருடையவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தார். எங்களுடைய வாழ்நாளில் உடைய அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காக எம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து ஜெபிக்க தன்னுடைய திருத்தூதரை 9வது திருத்தூதரை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஆண்டவர் உலகின் செம்மறி விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. Thank you.
போதும் கேட்கும் உறவிது பாவி என்ற போதும் பயிரும் விழுதிது இனிது இது இனிது இதை இனிமை புதியது இனிது இது இனிது இதை இனிமை புதியது வானகத் திருவிருந்து இது வாழ்வின் அருள்மருந்து நல்ல ஒரு மறைமாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு சொத்து ஜெப சிந்தனை உள்ள ஒரு ஃபாதர். அவருக்கு ஆயருடைய சார்பில் மறைவட்டத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த
ஜெபம் கலந்த ஆசீர்வாதத்தை நன்றி பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு பூசை அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். பூசையில கசகத்தன்னு அங்க ஓடிட்டு இங்க ஓடிட்டு எதுவுமே இல்லை. பாடல் உட்பட எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. எல்லாம் கைத்தட்டலாமே. எல்லாம் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் வந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் நன்றியும் இறுதி ஆசீர்வாதத்துக்கு எடுத்து நிற்போம். ஜெபிப்போமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்களுடைய உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித யூதாத்ததை என்னும் புனித திருத்தூதரின் மாட்சிமை உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசை அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு ஆற்றல் அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் புனித யூதாத்ததையினுடைய பரிந்துரை ஜெபத்தினாலே நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. Victory, 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 victory,
சாயலை கொண்டவரே, அவரின் நெருங்கிய உறவினரே. நலிந்தவருக்கு நீயே ஆறுதலே, திக்கற்றவருக்கு நீரே பாதுகாவலே. நலிந்தவருக்கு நீயே ஆறுதலே, திக்கற்றவருக்கு நீரே பாதுகாவலே. வாழ்வின் சுமைகளால் பாடிய போது நம்பிக்கையால் நிரப்புவது உன் செயலே. வாழ்வின் சுமைகளால் பாடிய போது நம்பிக்கையால் நிரப்புவது உன் செயலே. புனிதரே, எங்கள் போற்றுதலுக்கு உரியவரே. புனிதரே, எங்கள் போற்றுதலுக்கு உரியவரே. நம்பிக்கையின் நாயகனே, எங்கள் யூத ததையூவே, இயேசுவின் சாயலை கொண்டவரே, அவரின் நெருங்கிய உறவினரே. நம்பிக்கையற்ற மனிதருக்கு தேற்றுபவரே, உம்மை நாடி வந்தோருக்கு நீயே வாழ்வே. நம்பிக்கையற்ற மனிதருக்கு தேற்றுபவரே, உம்மை நாடி வந்தோருக்கு நீயே வாழ்வே. உள்ளம் அமைதி தருபவரே, நம்பிக்கையின் சுடரே, வாழ்வின் ஒளியே. உள்ளம் அமைதி தருபவரே, நம்பிக்கையின் சுடரே, வாழ்வின் ஒளியே. புனிதரே, எங்கள் போற்றுதலுக்கு உரியவரே. புனிதரே, எங்கள் போற்றுதலுக்கு உரியவரே. நம்பிக்கையின் நாயகனே, எங்கள் யூத ததையூவே, இயேசுவின் சாயலை கொண்டவரே, அவரின்